பார்த்து கொண்டே இருந்த மோசே, தேவனுடைய மகிமைக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருந்த மோசே, தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்த மோசே தேவனுடைய சிநேகிதனாய் மாறினான். ஆமென் என்று சொல்லாமா? தேவனுடைய சிநேகிதனா மாறினான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க மேல முக்காடு போட்டபடினால இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தரிசிக்க முடியல, தேவனோடு நடக்க முடியல. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, யாருடைய சத்தம் வேண்டாம் எங்களுக்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை, தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லி இவங்க சொல்ல 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 இவங்க வாழ்க்கையில நாளுக்கு நாள் பின்மாற்றம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. வேதத்தில் வாசிக்கிற பொழுது கானானுக்குள் போய் சேர்க்க வேண்டிய இவர்கள் பாதி வழியில என்ன ஆயிட்டாங்க? மறிச்சு போயிட்டாங்க. பாதி வழியில் இவங்க மேலே இருந்து அந்த திட்ட நடக்கலை, தீர்க்க தரிசனம் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அப்படி வைக்க போகிறதில்ல. மோசேயை போல இனி நான் அவருடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 இனி தேவனுடைய சிநேகிதனாய், தேவனுடைய சிநேகிதியாய், தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொண்டவராய் அந்த மகிமை என்ன இனிமேல் மூட போகிறது அந்த மகிமைக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன். அதனால தான் மோசே சொன்னா, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். மோசையினுடைய ஒரே வாஞ்சை என்னன்னா, மகிமையை நான் பார்க்கணும். சொல்லுங்கள், மகிமைனா நல்ல ஒரு எனக்கு ரொம்ப அதை மகிமைனா அதை விவரிக்கவே முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச குறைஞ்ச அறிவில் நான் சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள், மகிமைனா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரசன்னம். ஓகே, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதுதான் மகிமை. நல்லா கரந்தட்டுமா? உன் வாழ்க்கையில கர்த்தர் இனி மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, இனி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை என்ன செஞ்சாரு? ஆமா, தேவன் தமது முதலாம் அற்புதத்தை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். தண்ணீரை என்னவா மாட்டினாரு? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. அடுத்து மரியாள் சொல்றா, வல்லமையுடையவர் எனக்கு மகிமையான காரியங்கள். என்ன நடந்தது அவ வாழ்க்கையில? கன்னியாயிருக்கிற அவளை கர்த்தர் கர்ப்பவதியா. இது ஆச்சரியமான காரியம். அப்ப இது என்னது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். மூணாவது ஒரு இடத்துல, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். யார்கிட்ட சொல்றாரு? மார்த்தாள்கிட்ட சொல்றாரு. மரித்து போய் 4 நாள் ஆகி நாரி போன அந்த லாசருவை தேவன் என்ன செய்தார்? இதெல்லாம் எந்த அற்புதங்கள்? இயற்கைக்கு, நல்லா சொல்லுங்க, இயற்கைக்கு, நல்லா சொல்லுங்க, இயற்கைக்கு, அந்த வார்த்தை சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பார். அப்ப மகிமை என்றால் என் வாழ்க்கையில சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பார். இனி நான் கர்த்தருடைய மகிமை